கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைக்கு ஓசன்னா என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஓசன்னா என்ற ஒரு அழகான வார்த்தை நாம் வேத புத்தகத்தில் படிக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அது பயன்படுத்தப்பட்ட இடங்களில் அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிற சத்தியம் மிக அழகாக இருக்கின்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த தமிழ் வார்த்தைக்கு ஒரே எபிரேய வார்த்தையில் சொல்லப்போனால் ஓசன்னா என்பதாகும். இந்த ஓசன்னா அல்லது ஓசியானா என்கிற அந்த எபிரேய பதத்தினுடைய சரியான அர்த்தம் இப்பொழுது ரட்சியும், தயவாய் ரட்சியும் என்கிற அர்த்தம். எனவே தமிழ் பைபிள் அந்த இடத்துல ஓசன்னா என்று எழுதுவதற்கு பதில் அந்த அர்த்தமே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே கல்வாரி சிலுவைக்கு நேராய் அவர் போகும் முன்னதாக அவர் ஒலிவ மலையிலிருந்து இறங்கி ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனியாக எருசலேமுக்குள் சென்ற வேளையில் அநேக சிறியோரும் பெரியோரும் சேர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது ஓசன்னா என்கிற வார்த்தை பயன்படுத்தினார்கள். மத்தேயு 21:9 பார்க்கிறோம். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இங்கு ஓசன்னா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது ரட்சியும் என்கிற ஒரு நோக்கத்தில் மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம் மகிமை என்கிற மற்றொரு நோக்கத்தோடு கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் ஆஃப் பிரைஸ் ஆர் அடோரேஷன், துதி செலுத்துவதனுடைய ஒரு வெளிப்பாடாக, ஒரு தேவனை புகழுவதனுடைய ஒரு வெளிப்பாடாக, ஒரு ஆர்ப்பரித்து தேவனை துதிக்கின்ற ஒரு காரியமாக இங்கே ஓசன்னா என்பது ஒரு ஷவுட் ஆஃப் ஜுபிலேஷன், ஒரு களிப்பு, மகிழ்ச்சியின் ஒரு கூச்சலாக இந்த ஓசன்னா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சிறியோரும் பெரியோரும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள். எனவே இது ஷார்ட்டா சொல்லும் பொழுது ஒரு பக்கம் ஓசன்னா என்று சொன்னால் தேவனே எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தின் வார்த்தையாகவும் காணப்படுகிறது. மறுபக்கம் நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லுகிற ஸ்தோத்திரத்தின் துதியின் வார்த்தையாக காணப்படுகின்றது. இப்போ இந்த வார்த்தையின் ரெண்டு அர்த்தங்களை மனதில் கொண்டு இது சம்பந்தமான சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்காக சங்கீதம் 118 எல்லாரும் திறந்து கொள்ளுவோம். 118ஆம் சங்கீதத்தில் 19வது வசனம் தொடங்கி நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து சத்தமாக வசனத்தின் கருத்துக்களை புரிந்து கொண்டு நாம் வாசிக்க போகின்றோம். சங்கீதம் 118:19 தொடங்கி, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும்,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் மிக அழகாக பாடுகிறார். அவருடைய இந்த சங்கீதம், நாம் வாசித்த இந்த ஒவ்வொரு வசனமும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றின ஒவ்வொரு சம்பவங்களுடைய அழகான தீர்க்க தரிசனங்களாக அமைந்திருக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். வேத புத்தகத்தில் ஆதி முதல் அந்தம் வரைக்கும், ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய பெரிய திட்டமும் நோக்கமும் மிக தெளிவாக, காரியம் நடப்பதற்கு முன் தீர்க்க தரிசனங்களாக, காரியம் நடந்ததற்கு பின் சரித்திர குறிப்புகளாக, தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் சரித்திர குறிப்புகளாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேத பகுதி சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுதும், அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய முக்கியமான ஊழியமாகிய சிலுவையில் மனுக்குலத்தின் ரட்சிப்பை சம்பாதிக்கின்ற அந்த பெரிய ஊழியத்திற்கு அவர் செல்லுவதை குறித்த அழகான சத்தியங்கள் தீர்க்க தரிசனமாய் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு சங்கீதக்காரனால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களை, திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒசன்னா என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே ரட்சியும் என்கிற ஒரு ஜெபத்தின் கூப்பிடுதலாய் இருக்கின்றது. ஒசன்னா என்று சொல்லும் பொழுது நீரே ராஜா என்று ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துகின்ற ஒரு அழகான துதியின் சத்தமாகவும் இருக்கின்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் அதிலே முக்கியமாக ஒரு 3 கருத்துக்களை முன்வைக்கும்படி விரும்புகின்றேன். ஒன்று, இங்கே ஓசன்னா என்று அன்றைக்கு பிள்ளைகள் பாடின பொழுது, அந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பாடின பொழுது, அவர்கள் இந்த ஓசன்னாவுடைய அர்த்தத்தை நிச்சயம் புரிந்துதான் பாடியிருப்பார்கள். என்ன? ஒன்று, நீர் மகிமைப்படுவீராக, நீர் ராஜாதி ராஜா. அதனால்தான் அவர் வரும் பாதையில் தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் எல்லாம் எடுத்து போட்டு குருத்தோலைகளை எல்லாம் பிடித்து கொண்டு சந்தோஷமாக அவரை ஆர்ப்பரித்து, அவர் ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா, தாவீதின் குமாரன் என்று உன்னதத்திலே ஓசன்னா என்று அவரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார்கள். அதே வேளையில் மறுபக்கம் அவர்களுக்கு ஒன்று கூட தெரியும், இவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இவர்தான் மேசியா, இவர்தான் மேசியா, கிறிஸ்து. எங்களை மீட்பதற்காக தேவன் அனுப்புவேன் என்று முன்னுரைத்தாரே, அவர் இவர்தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சோ அவர்களுடைய ஓசன்னா சத்தத்திலே துதியும் இருந்தது, ரட்சியும் ரட்சியும் என்கிறதும் சேர்ந்தே இருந்தது என்று சொல்லலாம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அந்த கழுதை பவனி செல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தை நன்றாக பயன்படுத்தப்பட்டது, பைபிளில் ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலே அவர் துதிக்கப்படத்தக்கவராகவும், அடுத்து அவர் ரட்சிப்புக்கான அந்த சரியான கிரியையை செய்ய போகிறவராகவும் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. The last and triumphant entry என்று அதை குறித்து சொல்லுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பயணம், எத்தனையோ முறை எருசலேமுக்கு வந்திருக்கிறார், ஆனால் இப்பொழுது அவரும் ஒரு சிறப்பாக்குகிறார். ஒரு வித்தியாசமாக ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறி வருகிறார். இதுவரைக்கும் அப்படி வந்ததில்லை. அப்போ அது ஒரு புதுசாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. அது அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதில் இருக்கிறது. என்ன என்று கேட்டால் இதுதான், அவர் மகிமைப்படத்தக்கவராய் வருகிறார். அவர் ரட்சிப்புக்கான கிரியை செய்யும்படியான அந்த கடைசி கட்ட காரியங்கள் ஆரம்பிக்கிற ஒரு பயணமாய் வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இதிலே 3 விஷயங்கள் நாம் கவனிப்போம். ஒன்று, தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசுவுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. மூளைக்கு தலைக்கல்லான இயேசுவுக்கு ஓசன்னா. இது நம்முடைய முதல் சிந்தனைக்கான குறிப்பு.
இங்கே சங்கீதம் 118 இந்த வசனம் சொல்லப்பட்ட பொழுது, தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் பாடும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 22ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே ஒரு அழகான வார்த்தை, கர்த்தாவே ரட்சியும், சீக்கிரமாய் ரட்சியும் சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பு சிலுவையில் தான் நிறைவேறினது. அப்ப அது சம்பந்தமான அந்த தீர்க்க தரிசனத்திலே பார்க்கும் பொழுது இயேசு ஒரு தள்ளப்பட்ட கல் என்றும், ஆனால் அவர்தான் மூலைக்கு தலைக்கல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அந்த கழுதை பவனி வரும்பொழுதும் கூட ஒரு பெரிய கூட்டம் அவரை தள்ளுகிறார்கள். வேண்டாம், இவர் மேசியா அல்ல, இவர் எங்களுக்கு ராஜா அல்ல என்று தள்ளுகிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. பிரதான ஆசாரியன் தொடங்கி யூத மதத்தினர் அனைவரும் அவர்கள் இவரை தள்ளுகிறார்கள். இவர் எங்களுடைய ராஜா அல்ல, இவர் எங்களுடைய மேசியா அல்ல என்று சொல்லி அவரை தள்ளுகிறார். அவர் ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல அந்த இடத்தில் காணப்படுகிறார். ஆனால் மறுபக்கம் ஒரு சிறு கூட்டம் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஓசன்னா, நீரே இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார்கள், நீரே தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள், உன்னதத்திலே உமக்கு ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு தெரிகிறது, இவர்கள் தள்ளுகிற இந்த கல்லுதான் மூலைக்கு தலைக்கல்லாய் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு அழகான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பர்களே, உலகத்தால் தள்ளப்பட்ட இயேசு, அன்றைக்கு அவருடைய சொந்த ஜனங்களால் தள்ளப்பட்ட இயேசு, யூத மார்க்கத்தினால் தள்ளப்பட்ட இயேசு, அவரே சர்வலோகத்துக்கும் தேவனுடைய சபைக்கு மூலைக்கல்லாக தேவன் நியமித்தார். ஆமென். இதை குறித்த சில வசனங்களை பார்க்கலாம். இங்கே மூலைக்கு தலைக்கல், தள்ளப்பட்ட கல் மூலைக்கு தலைக்கல் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு உவமையை சொல்லிவிட்டு, தோட்டக்காரன், திராட்சை தோட்டக்காரன் தனக்கு அவன் பாட்டத்து கொடுத்துட்டு போனான். அப்புறம் அவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வேலைக்காரர்களை அனுப்பின பொழுது தோட்டக்காரர்கள் எஜமானின் பங்கை கொடுக்கவில்லை. எனவே கடைசியில் என் சொந்த குமாரனை அனுப்பினால் பயந்து எனக்குரியதை தருவார்கள் என்று சொல்லி சொந்த குமாரனை அனுப்பினார். ஆனால் இவர்கள் தோட்டக்காரர்களோ, எஜமானின் குமாரனை கொலை செய்து விட்டால் தோட்டத்தையே நம்ம அபகரித்து கொள்ளலாம் என்று சொல்லி திட்டமிட்டு எஜமானன் குமாரனையே கொலை செய்து விட்டார்கள் என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இப்படி கொலை செய்தவர்களை எஜமானன் என்ன செய்வார்? கடுமையாய் தண்டிப்பார் அல்லவா என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்க இயேசு இன்டைரக்டா தம்மை பற்றி சொல்லுகிறார். அந்த எஜமானின் குமாரன் என்ற அந்த திராட்சை தோட்டத்து ஓமையில் அவர் சொன்னது தம்மைத்தான் சொன்னார். எஜமானனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய தோட்டமாகிய பூமியிலே நீ அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், திட்டத்தை செய்ய வேண்டும், ஆத்துமாக்கள் அவருக்காக ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறதில் அதை செய்வதற்கு அநேகம் தலைவர்களை, தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை, எத்தனையோ பேரை எழுப்பி அனுப்பினார். ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகள் கல்லெறியப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது கடைசியாக தம் சொந்த குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார்.
அல்லேலூயா. இப்பொழுது பிரதான ஆசாரியன் போன்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஓ, இவரை கொலை செய்து விட்டால் நாம் யூத மதம் நம்முடைய கையில் எப்பொழுதும் இருக்கும், மக்கள் நம்முடைய கையில் இருப்பார்கள், அதிகாரம் ஆட்சி நம்முடைய கையில் இருக்கும் என்று அவர்கள் எண்ணம் கொண்டு அந்த தோட்டக்காரங்க எப்படி எஜமானின் குமாரனை கொலை செய்தார்களோ அதே போலதான் இந்த பொல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்லுகிறார், அந்த தள்ளப்பட்ட கல்லாக தள்ளப்படுகிற உங்களால் தள்ளப்படுகிறது நான் தான், ஆனால் அந்த தள்ளப்பட்ட கல்லையே மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். ஆமென். நீங்க தள்ளிவிட்டு இவனை தள்ளிடலாம் முடிச்சிடலான்னு சிலுவையில் அறைகிறீங்க, ஆனா நீங்க தள்ளிவிடப்பட்ட அந்த கல்லு தான் இனி ரட்சிப்புக்கே சபைக்கே மூலைக்கல்லாய் எழும்ப போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பும் கொடுத்தாரு. எப்படி அந்த எஜமான் வந்து இந்த தோட்டக்காரரை கடுமையாய் தண்டித்து வெளியே தோட்டத்துக்கு புறம்பாக்குவானோ அதே போல தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும். யூதர்களே, பிரதான ஆசாரியனே, யூத மார்க்கமே, உன்னிடத்திலிருந்து இந்த ரட்சிப்பு இனி எழும்ப முடியாது. நான் உன்னிடத்தில் வந்திருந்தோம், உன்னில் ஒருவனாக நான் வந்திருந்தோம், நீ தள்ளிவிட்ட காரணத்தினால் இனி உன்னிடத்திலிருந்து இந்த தேவராஜ்யம் நீக்கப்பட்டு போகும். அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்கள் உண்டு, அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு சொன்ன அதற்கேற்ற கனிகளை தருகிற கூட்டத்தில் ஒரு பகுதி தான் நாம். ஆமென். அவர்கள் எல்லாத்துக்கும் உரிமைக்காரர்களாய் இருந்தோம், அவர்கள் இயேசுவை தள்ளிவிட்டபடியினால் தேவ ராஜ்யமும் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அல்லேலூயா. ஆனால் நாமோ இதை ஒன்றும் அறியாதவர்களும் புரியாதவர்களுமாய் கடந்த நமக்கு ஆண்டவர் இதை தந்தார். இந்த தேவராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கனி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சோ என்றைக்கும் கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டுச்சு? அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இயேசு சொன்னார் அல்லவா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் இதோ இப்பொழுதே உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கதான் தேவனுடைய ராஜ்யம், ஆளுகை. அப்ப நம்ம வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்ற பொழுது நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவ ராஜ்யத்தின் கிரியைகள் நமக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதான் கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. எனவே ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சகோதரரே, சகோதரியே? சில ஆண்டுகளா, பல ஆண்டுகளா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு கனி கொடுக்கிறீர்கள் என்பதையும் ஒன்று நினைத்து பாருங்கள். இத்தனை ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் தங்கி இருக்கிறாரே, சும்மா அவருக்கு வேற தங்குமிடம் இல்லை என்றா உனக்குள் வந்து தங்குகிறார்? அவருக்கு இடம் இல்லையா? ஆனால் உன்மேல் கிருபை வைத்து, உன்மேல் நீ கஷ்ட வேதனையில் கடக்கும் பொழுது உன்மேல் பரிதாபம் வைத்து உன்னை தேடி இயேசு வந்தார், உன் உள்ளத்தை ரட்சித்தார், உன் ஆத்துமாவை தன் இரத்தத்தால் சுத்திகரித்தார், தமது விலையேற பெற்ற ஆவியை உன் உள்ளத்திலே ஊற்றினார். அல்லேலூயா. அப்போ அன்று முதல் இன்று வரைக்கும் நீங்க கனி கொடுக்கிறீங்களா இல்லையா? கனி கொடுங்க. அன்னைக்கு அவங்க கனி கொடுக்கல, அவங்க ஏற்றுக்கொள்ளல, கனி கொடுக்கல, அவங்கள விட்டு தேவராஜ்யத்தை விலக்கி போட்டார். அல்லேலூயா. அந்த நிலை நம்மில் ஒருவருக்கும் வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது, எந்த சபைக்கும் வரக்கூடாது, எந்த தனி மனிதனுக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நான் இயேசுவை மூலைக்கல் என்று விசுவாசிக்கிறேன், அதோடு கூட நான் அவருக்காக கனி கொடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். சரி, இப்போ இயேசு அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை இயேசு ஒரு மறைமுகமாய் ஒரு ஓமையை சொல்லி, ஓமையில ஒரு மறைமுகமாக சொல்லி, தான் தான் அந்த தள்ளப்பட்ட கல், தான் தான் அந்த மூலைக்கு தலைக்கல்லாய் நியமிக்கப்பட்டவர் என்பதை சொன்னார். அடுத்து இதை பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு அப்போஸ்தலன் உறுதிப்படுத்தி பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அங்கே 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசல் சப்பாணி பேதுரு யோவான் மூலம் கர்த்தர் அற்புதமாய் எழும்பி நடக்க பண்ணுகிறார்.
அப்படி நடக்க பண்ணின உடனே நிறைய பேர் கூடி வந்தாங்க. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவரிடத்து கேட்கிறாங்க, இதை எந்த நாமத்தில் நீங்க இந்த அற்புதத்தை செய்றீங்க, யார் உங்களுக்கு இப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறா? அப்படி மக்கள் கேட்ட பொழுது அவருடைய பிரசங்க வார்த்தையை தொடர்ந்து அவர் பேசுகிறது. 11ஆம் வசனம், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல் ஆனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு இன்டைரக்டா சொன்னதை இவர் டைரக்டா சொல்றார். டைரக்டா சொல்றார், வீடு கட்டுகிறவனா நீங்க தான். அதாவது அங்கே திராட்சை தோட்டம், இங்க அவர் சொல்றார் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். உங்களால் நீங்க தான் அந்த ஆளுகள். உங்களால் தள்ளப்பட்ட கல்லு தான் அந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 12ஆம் வசனத்திலே, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். தள்ளப்பட்ட கல் மூலைக்கல் என்பதற்கு விளக்கம் காலாகாலங்களில் பரிசுத்த ஆவி எவ்வளவு அழகாய் கொடுத்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் இயேசுவின் மேல் விசுவாசம் நமக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த பைபிள் எவ்வளவு சத்தியம் என்கிற விசுவாசம் வரும். ஆமென். எவ்வளவு காலங்கள், சங்கீதக்காரனுடைய காலம் ஏது, இயேசுடைய காலம் ஏது, ஆனால் அங்கே சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது. அது தெளிவாக மக்களுக்கு புரியும்படி வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு சத்தியம் அல்ல, எல்லா சத்தியங்களும் இப்படித்தான் வேதம் நமக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிவிக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிற இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். சரி, இங்கே அவர் என்ன சொல்றாரு? நீங்க அற்பமா எண்ணுனீங்க, உங்களால் தள்ளப்பட்ட கல் அவர், ஆனால் அவர்தான் மூலைக்கு தலைக்கல் ஆனார். நீங்க தள்ளிட்டேன்னு சொல்லி சிலுவையில் கொண்டு அரைஞ்சீங்கப்பா, ஆனா அங்கிருந்து தான் புதிய மீட்பே ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. ரட்சிப்பின் மார்க்கமே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் அதுக்கு மூலைக்கல். ஆமென். நீ எரிந்து போட்ட கல், அதைத்தான் ஆண்டவர் எடுத்து மூலைக்கல்லா வச்சு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அது ஆவிக்கேற்ற மாளிகையாகிய கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. அதை சேர்த்து கொள்ளத்தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவன் தள்ளிட்டான், ஆனா மூலைக்கல்லா ஆண்டவர் நிறுத்தினார். நாமெல்லாம் அதுல வந்து சேர்க்கப்பட்டு கட்டி எழுப்பப்படுறோம். நம்மை சேர்த்து கொள்ள, நித்திய நித்தியமாய் நம்மை அவரோடு வைத்துக் கொள்ள இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். எனவே ரட்சிப்பு என்று சொன்னால் ஆத்தும ரட்சிப்புக்கு ஒரே ஒரு நாமம் தான் உண்டு இந்த முழு உலகத்துல. வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே 2 நாமம் 3 நாமம் ஒண்ணு கிடையாது. ரட்சிக்கப்படணுமா, நீ இயேசுவே என்று கூப்பிடு. அல்லேலூயா. உனக்கு ஆத்துமாவில் பாவம் மன்னிக்கப்படணுமா, நீ பாதாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு பரலோகம் செல்ல வேண்டுமா, சகோதரா சகோதரி, இயேசு என்ற ஒரே நாமம்தான் உனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தனது ஜனத்தை மீட்டு ரட்சிக்கிறவர். அப்படி என்று தான் இயேசு என்றவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. ஆமென். இந்த இயேசு சர்வலோகத்தின் இரட்சகர், ஆதாமின் சந்ததிக்கு மீட்பர். இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்றைக்கு நீ எந்த ஜாதி, இனம், மதம், தேசம் நீ சொல்லிக் கொள்ளலாம், உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம் அனைவருக்காக இயேசு என்ற ஒருவர் தான் தன்னை பலியாக கொடுத்து இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா. எனவே ரட்சிப்புன்னு சொன்னா இயேசு, இயேசுவண்டை வரணும். மதத்தை தேடி அல்ல, மார்க்கத்தை தேடி அல்ல, கொள்கைகளை தேடி அல்ல, மத குருக்களை தேடி அல்ல. நீ தேட வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு மட்டுமே உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி தூக்கி எடுத்து ரட்சிக்க வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை அதற்காக சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். இங்க பேதுரு வந்து சங்கீதக்காரன் சொன்னதை அது இயேசுதான்னு நிரூபிச்சார். இப்போ
அந்த இயேசுவை கொண்டுதான் அடுத்து ஒரு சபை கட்டி எழுப்பப்பட போகிறது என்பதை ஏசாயா அன்றைக்கே அறிவிச்சிட்டார். இயேசு வர்றதுக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஏசாயா. அவர் அறிவிச்சிட்டாரு. ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இயேசு நம்முடைய மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு ஒரு மூலைக்கல்லாக சிலுவையில் ஆக்கப்பட்டார். மனுஷர்களால் தள்ளப்பட்ட கல்லாக, ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மூலைக்கல்லாக சிலுவையில் அவர் ஆக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பிமார், சேருக்கு கீழே இருக்கிறவங்க இங்கே கவனிச்சிட்ருங்க, தள்ளி உட்காரு, மாறி மாறி பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்குள்ள சபைக்குள்ள வந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா மூலம், இந்த அஸ்திபாரமான கல்லை சீயோனில் வைக்கிறேன். அல்லேலூயா. சீயோன் என்பது கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. சீயோன் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை அது ஓமை வார்த்தையாய் காட்டுகிறது. எனவே இந்த சீயோனில் சபைக்கு ஒரு மூலை கல்லாக இயேசுவை அவர் வைப்பதாக தீர்க்கதரிசியை கொண்டு அவர் ஏற்கனவே முன்னுரைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பவுலும் பேதுருவும் அவர்களுடைய வசனங்கள் மூலமாக உறுதிப்படுத்துகிறார்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஏசாயா சொல்லி வைத்த அதே வார்த்தையை இங்கே பவுல் ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது, சபை குறித்த விளக்கம் சொல்லும் பொழுது சபைக்கு பல வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரம், தேவனுடைய வீட்டார். அப்புறம் சொல்றாரு, அதற்கு அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரமா இருக்கிறாங்க, அதற்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லா இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த ஆவிக்கேற்ற மாளிகையாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக வைக்கப்பட்டார் என்பதை இங்கே மிக தெளிவாக பவுல் குறிப்பிடுகிறார். அடுத்து பேதுரு சொல்லுகிறதை பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். 1 பேதுரு 2:4, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. அல்லேலூயா. இங்கே பேதுரு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுகிறார். பவுல் சொன்னார், இயேசுதான் மூலைக்கல், அஸ்திபாரம் வந்து அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும், அதுக்கு மேலே நம்மளாம் சேர்த்து ஒரே நகரத்தாராய் தேவனுடைய வீட்டாராய் ஆவிக்கேற்ற மாளிகையாய் பரிசுத்த ஆவியினாலே கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறோம் சொன்னார். இங்கே பேதுரு சொல்லும் பொழுது அவர் எப்படி ஒரு ஜீவனுள்ள கல்லாக மூலைக்கல்லாய் இருக்கிறாரோ அதே போல நம்மையும் ஜீவனுள்ள கற்களாக தெரிந்து கொண்டு, ஜீவனற்ற கற்கள் ஏராளம் கிடக்கிறது, அதிலிருந்து நம்மில் சிலரை தெரிந்து கொண்டு நமக்கு அவருடைய ஆவியின் ஜீவனை தந்து, ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வசனத்தை நமக்கு தந்து,
நமக்கு ஜீவன் தந்த கிறிஸ்துவையே நமக்கு தந்து நம்மையும் ஜீவனுள்ள கற்களாய் எழுப்புகிறார். அல்லேலூயா. எழுப்பிவிட்டு அந்த மூலைக்கல்லின் மேல் ஜீவனுள்ள கற்களாக நம்மையும் சேர்க்கிறார். ஒன்றன் மேல் ஒன்றாய் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சபை. சபை என்பது சும்மா கூடி வந்துட்டு போகிற விஷயம் அல்ல. ஏதோ ஒரு பாரம்பரியம், ஒரு வழக்கம், ஞாயிற்றுக்கிழமை அதில் போய் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரணும், அப்படி அல்ல. சபையை குறித்து ஒரு தெளிவான எண்ணம் இருக்கட்டும். இந்த சபை இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாய் கொண்ட ஆவிக்கேற்ற மாளிகை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்கேற்ற மாளிகை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் எங்கோ ஒரு வேஸ்ட் கல்லா கிடந்தோம், தள்ளப்பட்ட கல்லா கிடந்தோம், நம்மளையும் எடுத்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்து இந்த மூலைக்கல்லோடு சேர்த்து நம்மையும் அந்த மாளிகையில் ஒரு கல்லாக வைத்து கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பைபிள் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் தனியே ஒரு அல்லேலூயா சொல்லும் கை வைத்து. பிரைஸ் காட். நீங்கள்லாம் கை வைத்துனீங்களா? அங்கே இருக்கீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முன்மாதிரியாக இருக்கணும். சும்மா கையே வைத்தாமல் சும்மா இருக்கிய 2-3 அல்லேலூயாவில் நான் பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது போல நம் ஒவ்வொருவரை தேவன் தெரிந்து கொண்டு அந்த மூலைக்கல்லிலே கட்டுகிறார். இப்போ பாருங்க, இயேசு எப்படி தள்ளப்பட்டவராக இருந்தாரோ அதே போல நம்மிலும் பலருக்கு அந்த அனுபவம் உண்டு. எத்தனை பேருக்கு உண்டு? ஆமென். ஆமாம். நம்ம ஒரு நாள் தள்ளப்படாட்டா இயேசுவை தேடி இருக்க மாட்டோம். சரிதானே? இன்னைக்கு அநேகருடைய சாட்சி அதுதான். சாட்சி சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? ஆரம்பத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஆகா ஓகோவும் பாருங்க. பிறகு ஒரு காலகட்டத்தில் நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு இயேசு என்னை தேடி வந்தார், இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இதுதான் பொதுவாக ஒரு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய சாட்சியின் ஃபார்முலாவாக இருக்கும். சரிதானே நான் சொல்றது? அப்போ அதே மாதிரி நம்மையும் ஒரு நாள் மனுஷர்கள் ஒதுக்கினார்கள், தள்ளினார்கள். ஆகாதவன் ஆகாதவள் என்று சொன்னார்கள், பிரயோஜனமற்ற நபர் என்று சொன்னார்கள், நீ எல்லாம் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கலாம் சொன்னார்கள், நீ எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம், எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும்னு சொந்த பெற்றோரை சொன்னார்கள், வேலை ஸ்தலத்தில் நீ எதுக்கிடா வந்து சேர்ந்தா வெளியே போன்னு சொல்லி தள்ளினார்கள். எத்தனையோ இடத்துல தள்ளப்பட்டோம். ஆனால் தள்ளப்பட்டவர்களுடைய வேதனை இயேசுவுக்கு தெரியும். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரோ ஒரு இடத்துல போனோம், அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம பிரச்சனை வராது. நம்முடைய சொந்தத்தில் நாம் வந்து அவங்களே நம்மளை ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த நாசரேத்து ஒரு மக்களை இவரை பிடிச்சி தள்ளி கொண்டு போட்டுடலாமான்னு திட்டம் போட்டானுங்க. எவ்வளவு பயங்கரமான கொடுமைகளை அவர் அனுபவித்தார் பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த பிரதான ஆசாரியர்கள் போன்றவர்கள் எல்லாரையும் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஒரு மெய்யான ரட்சிப்பின் வழியில் நடத்துவதற்கு அவர் வந்தார். அவர்கள் தங்களுக்கு இருக்கிற மத அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி இவரை மொத்தமாக கொண்டு தள்ளி போட்டார்கள். ஆமென். இப்படி நீங்களும் பல இடங்களில் தள்ளப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி இந்த விசேஷித்த மாளிகையில் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் யாராகிலும் தள்ளப்பட்டவர்களாய் வேதனையோடு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீர்களா? என் சொந்த குடும்பமே என்னை வெறுக்குது ஐயா, என் சொந்த வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை ஐயா, என் உறவினர் வட்டத்தில் எனக்கு என்னைக்கு பணம் குறைஞ்சதோ, நான் கடன்காரனாக மாறினோ அன்னைக்கே என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறா, என்னை தள்ளிட்டாக, கையில் பணம் இருக்கும் வரைக்கும் தேடி வந்தாக, பணம் குறைஞ்சோடனே இவன்கிட்ட போனால் நம்மக்கிட்ட பணம் கேட்டுருவானோன்னு சொல்லி ஒதுக்கி போயிட்டாக, என்னை ஒதுக்கிட்டாக என்றெல்லாம் சொல்லுகிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு வீண் பழி உண்மையில் சாட்டப்பட்டது, அதனால் அன்னையிலிருந்து உன்னை எல்லாரும் ஒதுக்கிட்டார்களா? அல்ல உண்மையா நீ ஒரு தப்பு செஞ்சிட்ட, நீ தப்பு செஞ்சிட்ட, உன்னை எல்லாருமே ஒதுக்கிட்டாக என்று சொல்லுகிற நிலையா? எந்த நிலையில் நீ தள்ளப்பட்டிருந்தாலும் உன் வேதனையை இயேசு இன்றைக்கு அறிகிறார். அல்லேலூயா. மனுஷன் அறிஞ்சிக்க மாட்டான், மனுஷன் புரிஞ்சுக்கிட மாட்டான், ஆனால் கர்த்தர் உன் வேதனை அறிகிறார். அல்லேலூயா. நீ தள்ளப்பட்ட கல்லாய் கிடக்கிறாய், இன்று இயேசுவே என்று கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. நான் சொன்னேனே, உன்னை ரட்சிக்கத்தக்க ஒரே நாமம் இயேசு. அல்லேலூயா. இயேசுவே என்று இன்று முதல் கூப்பிட தொடங்குனீங்கன்னா
இயேசு உன்னை தூக்கி எடுத்து உன்னை தன் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து விலையேறப்பெற்ற கல்லாய் தன்னுடைய மாளிகையில் ஒரு கல்லாய் உன்னையும் சேர்த்து கொள்வார். சபையில் உன்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவது காரியத்துக்குள் நாம் வரலாம். தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசுவுக்கு ஓசன்னா. என்ன ஓசன்னா? தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசுவே எங்களை ரட்சியும். அல்லேலூயா, அதான ஓசன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மூலைக்கல்லாய் எழுந்து நிற்கிற இயேசுவே உமக்கு மகிமை. அல்லேலூயா. மூலைக்கல்லாய் எங்களுக்காக நாட்டப்பட்டிருக்கிற இயேசுவே எங்களை சொல்லுங்களேன் ரட்சியும். வேற சில சபையிலெல்லாம் இதை சொன்னால் அழகா சொல்லுவார்கள், பாட்டாகவே பாடிடுவார்கள். உங்களுக்கு வாய் திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. தள்ளப்பட்டாகி கல்லாகிய இயேசுவே எங்களை ரட்சியும் சொல்லுங்களேன். என்ன தப்பு? என்ன 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 மேன்மையான வார்த்தை அது. அல்லேலூயா. மூலைக்கல்லாய் நியமிக்கப்பட்ட இயேசுவே எங்களை ரட்சியும், உமக்கு மகிமை, ஓசன்னா. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அடுத்து அந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தோடு சேர்த்து அந்த 118 25 தான் கீவர்ஸ். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது பாருங்கள் 27, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயறுகளால் கட்டுங்கள். பண்டிகை பலி இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. பண்டிகை பலியாகிய இயேசுவுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. ஆனால் அவர் வெறும் பண்டிகை பலி அல்ல, தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவுக்கு ஓசன்னா. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் கவனிப்போம். அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக பண்டிகை பலி, பண்டிகை தோறும் பலி செலுத்துவார்கள், ஓய்வு நாள் தோறும் பலி செலுத்துவார்கள். பலி தான் அவங்களுடைய துதி, அவங்களுடைய ஸ்தோத்திரம், அவங்களுடைய காணிக்கை எல்லாம் பலி. அப்போ அந்த பலியாக இயேசுவை காண்பித்திருக்கிறது. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயறுகளால் என்ன செய்யுங்கள்? கட்டுங்கள். ஒரு ஆட்டுக்குட்டி அது பண்டிகையில் பலி செலுத்தப்பட போகுதுன்னா அதை கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் 4 கொம்புகள் இருக்கும், 4 மூலைகளிலும். அந்த கொம்பில் கொண்டு கயர் வச்சு என்ன பண்ணுங்க? கட்டுங்க, கட்டி வைங்க. அதை பலிபீடத்தின் கொம்பில் கயர் வச்சு கட்டின உடனே அது பலிபீடத்துக்கு சொந்தமாயிடுது. அப்புறம் ஆசாரியன் அதை எடுத்து கொண்டு அது இரத்தத்தை சிந்தி பலி செலுத்துவான். அந்த பலியினால் அது யாருக்கென்று எதற்கென்று செலுத்தப்படுகிறோ அந்த கூட்டத்தார் அல்லது அந்த குடும்பம் அல்லது அந்த நபருடைய பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. சில சமயம் அது ஸ்தோத்திர பலியாக செலுத்தப்படும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு நன்றி பலியாக. அப்போ எந்த குடும்பம் எந்த நோக்கத்தில் அந்த பலியை செலுத்துறாங்களோ அதை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகந்த அந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. இப்படி பலி செலுத்தப்படுகிறது. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை இங்கே பண்டிகை பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சிலுவையில் அறையும் பொழுது ஒரு மும்முரமான ஒரு பஸ்கா பண்டிகையில் அந்த இஸ்ரவேலர்கள் இருந்து கொண்டிருந்த சமயம் நமக்கு தெரியும். ஆகவே அந்த பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் பல பலிகளை செலுத்தியிருப்பார்கள். பஸ்காவுக்காக அவர்கள் எல்லாம் வீடுதோறும் ஒரு ஆட்டை அடித்து எகிப்திலிருந்து புறப்பட்டதை நினைவு கூர்ந்து காரியங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கிடையில் இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் என்ன செய்யுங்க? கட்டுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பண்டிகை கூடாகத்தான் இயேசுவுக்கு பண்டிகையினுடைய அந்த நாட்களில் தான் இயேசுவுக்கு விசாரணை நடக்குது, எல்லாம் நடந்துட்டே வருது. அப்போ மக்களெல்லாம் அந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். இயேசுவை ஒவ்வொரு இடத்துலையா கொண்டு நிறுத்தி விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். பிலாத்து கூட ஒரு முறை அந்த பண்டிகைக்கு பேரை சொல்லியே மெதுவா இயேசுவை விடுதலை பண்ணிடலாம், பரபாச சிலுவைக்கு அனுப்பிடலான்னு திட்டம் போட்டார். அப்பொழுதும் மக்களெல்லாம் சேர்ந்து ஒரே கூச்சல், பரபாசை எங்களுக்கு விடுவியும், இயேசுவை கொண்டு போய் என்ன செய்யும்? சிலுவையில் அறையும்.
அப்போ இவர் தான் இப்போ பண்டிகை பலியா இருக்கணும், பரபாஸ் இல்லை. இவரை இனி விடுதலையா விடக்கூடாது, இவரை கொண்டு பலிபீடத்தின் கொம்புல கயிறு கொண்டு என்ன பண்ணு, கட்டு என்று சொன்னார்கள். இதுதான் அதிலே வெளிப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. அதே போல யோவான் 19:17 விளக்கமாய் சொல்லுகிறது, அவர் இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த சங்கீதம் இதையும் ஒன்று கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பழைய ஏற்பாட்டில் பலியை கொண்டு கயரில் கட்டி பிறகு பலி செலுத்துவார்கள். இவரை கொண்டு ஆணிகளால் சிலுவையில் என்ன பண்ணார்கள், அறைந்தார்கள். அல்லேலூயா. ஆணிகளால் சிலுவை என்ற பலிபீடத்தில் இயேசுவை என்ன பண்ணினார்கள், அறைந்தார்கள். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பண்டிகையிலே விடுதலையாக்கப்பட பிலாத்து எடுத்த அந்த முயற்சியை அவர்கள் முறியடித்து எல்லாரும் சேர்ந்து கூட்டமா சத்தம் போட்டு கொண்டு போய் அவரையே பண்டிகை பலி ஆக்கி போட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்ற நாட்களிலே யோவான் ஸ்நானன் அவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 1:29. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இவர் வெறும் பண்டிகை பலி அல்ல. பண்டிகைக்கு நீ பலி செலுத்துகிற பல ஆடு மிருகங்களை பலி செலுத்துற அதெல்லாம் ஒண்ணு. ஆனா இதுவோ தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவ ஆட்டுக்குட்டி. இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகம் முழுவதற்கும், உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் ஒரே ஒருவர் தான் சிலுவையில் பலியாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பதிலாக நம் அனைவருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே சிலுவையில் நமக்காக பலியானார். இதை பற்றியும் 3 வார்த்தைகளை கூட சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:28 சொல்லுகிறது. 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே பலி. அந்த ஒரே பலியினால் அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார், ரட்சிப்பை தந்து விட்டார். அல்லேலூயா. எபிரேயர் 10:10, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ இயேசு ஒரே தரம் பலியானதனால் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, இயேசு ஒரே தரம் பலியானபடியினால் அந்த பிதாவின் சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 3வது, அதே அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஒரே பலி நீ நினைக்கிறது மாதிரி சும்மா பண்டிகை பலியில் ஒன்று அல்ல. இது ஒரே தரம் பலியிடப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காக சிலுவையிலே பலியாக்கப்பட்டதுனால நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், நம்முடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா.
இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசித்து, இயேசுவே உம் சிலுவையில் நீர் எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டீங்க, நான் அடைய வேண்டிய தண்டனைகளை நீங்க அடைந்து தீர்த்துட்டீங்க, இனி நான் அந்த பாவத்தை சுமக்கிறவனா இருக்கக்கூடாது, இருக்க தேவையில்லை, அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க, அந்த பாவச்சுமையை என்னை விட்டு மாற்றிருங்கன்னு சொல்லி இந்த இயேசுவண்டை வந்தால் அவர் தாம் சிலுவையில் செய்த அந்த ஒரே பலியினாலே இன்றைக்கும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றுவார். ஆமென். அடுத்தது பார்த்தோம், அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நம்மை பரிசுத்தப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஆத்துமா பாவத்தினால் கரைபட்டு கிடந்தது, உலகத்தோடு ஒட்டி கிடந்தது, எல்லா பாவத்தையும் அனுபவிச்சு அதுக்குள்ளே கிடந்து சுழன்று கொண்டிருந்தது. இப்போ அந்த பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை அந்த பாவத்திலிருந்து வேறுபடுத்தி, அந்த பாவத்தை செய்கிற மக்களை விட்டு வேறுபடுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தால் ஏற்கனவே இருந்த பாவத்தை எல்லாம் வெளியே தள்ளிட்டு இப்ப அதை சுத்திகரிச்சிட்டார், வேறுபடுத்தி விட்டார். அல்லேலூயா. அவர் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிச்சது மட்டுமல்ல, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னது போல இனி பாவத்தில் விழாதபடி அந்த பாவத்தை விட்டும் அந்த பாவத்தின் கூட்டாளிகளாகிய பாவிகளை விட்டும் நம்மை விட்டு விலகச் செய்து வேறுபடுத்தி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ எல்லாரோட ஐக்கியம் வைக்க கூடாது. பாவிகளுக்கு விலகியிரு. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகினவர் என்று எபிரேயர்ல நாம் படிக்கிறோம். சங்கீதம் 1 நமக்கு ஆலோசனை தெளிவாய் சொல்லி இருக்கு. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காதே, பாவிகளுடைய வழியில் நீ நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்காராத, ஒழுங்கற்று நடக்கிறவளை விட்டு விலகு. இந்த உபதேசத்தை இல்லாமல் வேற உபதேசத்தை கொண்டு வருகிறவனை விட்டு நீ விலகு. ஏன் இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கு? நீ பாவ மன்னிப்பை பெற்றது மட்டுமல்ல, பரிசுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். நீ பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு கிறிஸ்துவின் சீஷனாய் மாறிவிட்டு விசுவாசியாய் மாறிவிட்டு திரும்ப உலகத்தாரோட ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தால் உன் ரட்சிப்பு நிற்காது, நீ பரிசுத்தமா வாழ முடியாது. யாரை விட்டு விலகணும் என்று பைபிள் சொல்லுகிறதோ, எதை விட்டு விலக வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறதோ அதை விட்டு விலகினாத்தான், விட்டு விலகிறதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். ஆமென். விட்டு பிரித்தெடுக்கப்படுகிறது, விட்டு விலகிறது, வேறுபடுகிறது, இது வரணும். அதுக்குத்தான் அவர் ஒரே தரம் பலியானார். அல்லேலூயா. 3வது சொல்லியிருக்கு, அந்த ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் நம்மளை என்ன பண்றாரு? பூரணப்படுத்தி இருக்கிறார். 3 வார்த்தை அழகா இருக்குல்ல? அவர் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார், 2வது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், 3வது என்ன செய்திருக்கிறாராம் சொல்லுங்க? பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு பூரணமான சாயல்ல வரணும். அரை வேக்காடா அரை குறையா நீ பரலோகத்துக்குள்ள வர முடியாது. கிறிஸ்துவின் சாயலை நீ தரிக்கணும். கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அதுபோல நீ உன்னுடைய உள்ளான மனிதன் மாற வேண்டும். இயேசு சொன்னார், உங்கள் பிதா, சொல்லுங்க அந்த வசனத்தை, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்க. அந்த வசனத்தை பார்த்தாலே நம்ம பயமா இருக்கும். பிதா எவ்வளவு பூரண சர்க்குணர், அவர்கிட்ட ஒரு குறையுமே கிடையாது, அதை போல நீங்களும் ஆகுங்கன்னு இயேசு சொல்றாருன்னா நம்ம மேல எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை அவர் வைத்திருக்கிறார். அதற்காகவே அவர் ஒரே தரம் சிலுவையில் அந்த பாடுகள் பட்டார். அல்லேலூயா. அவ்வளவு பாடுபட்டவருக்கு தான் அந்த வலி தெரியும். எதுக்காக இந்த பாடுபட்ட? என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சும்மா பாவ மன்னிப்பை பெற்றுட்டு திரும்ப இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல, பாவ மன்னிப்போடு கூட அவங்க பரிசுத்தமாகணும், அவங்க பூரணமாகணும். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். வெறும் பண்டிகை பலி என்கிற சிந்தையில் இருக்காத, இது ஏக பலி, தேவாட்டுக்குட்டி நம்ம எல்லாருக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அதனுடைய அர்த்தம் ஆழமானது, அது நமக்கு தருகிற மகிமை மிக மேன்மையானது. அதை சிந்திக்க கூட உலக மனுஷன் அறிவாளிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் உதவியால் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நீங்கள்
பாவ மன்னிப்பை பெறுதல், பரிசுத்தமாகுதல், பூரணமாகுதல் என்கிற இந்த வார்த்தையை மறக்காதீர்கள். இதற்குத்தான் இயேசு இந்த பாடுகள் எல்லாம் சிலுவையில் பட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சகோதரா, சகோதரி, உன்னுடைய பாவ மன்னிப்பு எந்த லெவல்ல இருக்கு? பாவ மன்னிப்பை பெற்றுட்டு பழையபடி பாவம் செய்துட்டு ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு என்று குழந்தைய போல தத்தி தத்தி விழுந்து விழுந்து எழும்புகிற குழந்தைய போலதான் இத்தனை வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் சிலுவையை நோக்கிப்பார். அவன் பாவத்தை முழுசுமா உன்னை விட்டு மாற்றத்தான் அந்த பாடுபட்டார். ஆமென். நீ பரிசுத்தமாகணும். ஏன் திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புற? உன் கூட்டுக்கட்டு சரியில்லை, நீ போகிற இடம் சரியில்லை, நீ வச்சிருக்கிற சில பொருட்கள் சில காரியங்கள் சரியில்லை. பைபிள் வேண்டான்னு சொல்றத உன் வீட்டில் வச்சிருக்க. விக்கிரகத்தை உன் வீட்டில் வைத்திருந்தால் நீ எப்படி பரிசுத்தமாக முடியும்? விக்கிரகத்தை விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுது. அதையும் வச்சுட்டு எப்படி பரிசுத்தமாக முடியும்? இயேசு உனக்காய் பாடுபட்டார். நீ பாவ மன்னிப்பு பெறுவதற்கு மட்டுமல்ல, நீ பரிசுத்தமாகிறதற்கும். ஆமென். பாவங்களை விட்டு விலகு. உலகத்தினுடைய இந்த ஆசா பாசங்கள் இவைகளை விட்டு விலகு. உலகத்தினுடைய ஆடம்பரங்களை விட்டு விலகு. உலகத்தினுடைய வழிமுறைகள் வழிபாடுகளை விட்டு விலகு. எவ்வளவு வசனம் தெளிவா சொல்லுது. உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு விலகு. அல்லேலூயா. துருபதேசத்தை விட்டு விலகு. எத்தனை வசனங்கள்ல சொல்லி இருக்கிறது. துருபதேசம், வேத புரட்டு, கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், பெரிய கூட்டமே சொல்லி இருக்கு. இவர்களையும் விட்டு விலகு. ஆமென். பிசாசினுடைய சகல விஷயத்தையும் விட்டு விலகு. தந்திரமாய் மறைமுகமாய் பிசாசின் உதவியை நாடாது. அவன் மேல ஆதிக்கம் செலுத்தி போடும். பிறகு உனக்கு விடுதலையே இருக்காது. அதனால எந்த ஒரு காரியத்துக்கும் நான் பாடுபட்டு செத்துட்டாலும் பரவாயில்ல, பிசாசு இடத்துல போய் ஒரு விடுதலை நான் தேட மாட்டேன். இதுதான் உண்மையா இயேசுவின் பலியின் மேன்மை அறிந்தவன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமென். நீ இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டது, இந்த சிலுவை பலி எவ்வளவு மேன்மையானது என்று தெரியாதனால மந்திரவாதிகிட்டையும் குறி சொல்லுகிறவன்கிட்டையும் அங்கே இங்கே நீ போய் ஒளிச்சு செய்து கொண்டிருக்கிறாய். முழுவதும் பிசாசின் ஆதிக்கத்துக்கு உன் வாழ்க்கையில வாசலை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னை யார் காப்பாற்ற முடியும்? நீயே உன்னை விற்று போட்டால் யார் உன்னை காப்பாற்ற முடியும்? வசனத்தை அறிந்த நீயே துணிகரமாய் இப்படி செய்தால் மற்றவர்களுக்கு கிடைக்கிற அடியை பார்க்கிலும் உனக்கு அதிக அடிகள் கிடைக்கும் என்றல்லவா பைபிள் சொல்லுகிறது. அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான் என்று பைபிள் சொல்லுது. மந்திர தந்திர வேலைகளுக்கு விலகியிரு. அல்லேலூயா. அவனே எப்பொழுது உன்னை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப நீயே அவனை தேடி போய் வாசலை திறந்து அவன் கையில கொண்டு விழுகிற. எப்படி நிலைமை? செய்யாதிருங்கள். கர்த்தருடைய பலியின் மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு, உன்னை வேறுபடுத்துறதுக்கு, உன்னை பிரித்தெடுத்து அவருக்கு ஒரு சொந்த ஜனமா வைக்கிறதுக்கு தான் அவர் இந்த பாடுபட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது, உன்னை பூரணப்படுத்தணும். பூரணப்படுத்தாமட்டா அங்க போக முடியாது. பூரணம் அடையாத ஆத்துமா இயேசுவோடு இருக்க முடியாது, பிதாவோடு இருக்க முடியாது, புதிய எருசலேமுக்குள் செல்ல முடியாது. இந்த பூரணமாகுதல் என்கிறதுல ஒரே வார்த்தையில சொன்னா கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிக்கணும். ஆமென். கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவுடைய தன்மைகள் அதை நாம பெற்றுக்கொள்ளும். நம்முடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை அனுபவித்து வசனத்தின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம், சபை ஐக்கியத்தின் மூலம், வாழ்வில் ஆண்டவர் தருகிற பல சாட்சியின் அனுபவங்கள் மூலமாக கிறிஸ்துவை நம்ம உட்கொண்டு கொண்டே இருக்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், அல்லது புசித்து கொண்டே இருக்கிறோம். அந்த கிறிஸ்து நம்மில் வளரணும். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவினுடைய அவருடைய கிரியைகள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய பழகுமுறைகள் எல்லாமே கிறிஸ்து மயமாகணும். நம்முடைய உள்ளான மனிதன் கிறிஸ்து மயமாகுதல் தான் பூரணமாகுதல். அல்லேலூயா. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. நாளுக்கு நாள் மறுரூபமாகுதல், மகிமையின் மேல் மகிமை அடைதல் என்றெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ ஒரே வார்த்தையில சொன்னா நீ உன்னுடைய உள்ளான மனிதன் கிறிஸ்து மயம் ஆகிறது தான்.
அதுக்குத்தான் கர்த்தர் தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வெறும் பண்டிகை பலியில் ஒன்றுன்னு நினைச்சிடாதீங்க சகோதரங்களே. இது ஒரே பலி, ஒரே பலி, தேவன் நியமித்த பலி. இயேசுவை தேவன் ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாய் நியமித்து நம் அனைவருடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க, பரிசுத்தப்படுத்த, பூரணப்படுத்த கர்த்தர் இதை செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்து அவங்க புதிய ஏற்பாட்டில் நம்ம மத்தேயுலையும் மார்க்கு யோவான்ல எல்லாம் பார்க்கும்போது அங்கே இந்த கழுதை பவனி, அதில் இதே பேசிக்கில் உள்ளது தான் அங்கே எடுத்து அவங்க சொல்ல ஓசானா பாடுறாங்க. அவங்க அங்கே சொன்னதில் ரெண்டு முக்கிய வார்த்தை, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. ரெண்டு வார்த்தைகள். அதில் இன்னும் இந்த வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு முதல்ல இங்கே சங்கீதம் 118 பார்க்கும்போது 26ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இதே வார்த்தை அங்கே பயன்படுத்தினாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சங்கீதம் 118:26 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 21:9 நம்ம பார்க்கும்போது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இவங்க சொன்னதுல ஒரு வார்த்தை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ரெண்டாவது இவர் கர்த்தர் நாமத்தில் வருகிறவர், எனவே உன்னதத்தில் ஓசன்னா என்று ரெண்டு வார்த்தைகளை சொன்னார்கள். அதுல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, யோவான் 12:13, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போ இங்கே இஸ்ரவேலின் ராஜா, தாவீதின் குமாரன் என்கிற வார்த்தைகள் பூலோகத்தில் இயேசுடைய மகிமையை காட்டுகிறது. அதே வேளையில் அதோடு அவர்கள் நிறுத்தாமல், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆண்டவருடைய தெய்வீக பரலோக மேன்மைகளையும் சேர்த்து பாடினார்கள். அல்லேலூயா. அவருடைய உலகத்தின் வந்த மேன்மையும் அவருடைய பரலோக மேன்மையும் சேர்த்து சொன்ன அழகான வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக யூதா கோத்திரத்திலே, தாவீதின் குடும்பத்திலே, யோசேப்புக்கு மரியாளுக்கு மகன் என்கிற நிலையிலே இந்த பூமியிலே அவர் வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பூமியின் இதில் நீங்க அவருக்கு இருக்கிற எல்லா இதை பார்த்தீங்கன்னா, அந்த பின்னணியும் தாவீது ராஜா தான் இஸ்ரவேலில் செயல்பட்ட ராஜாக்களில் எல்லாம் மேன்மையானவர். கர்த்தர் எப்பொழுதுமே பைபிள் முழுசும் நம்ம படித்து பார்க்கும்போது எந்த ராஜா எழும்பினாலும் தாவீதோடு தான் ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பேசும் பொழுது இவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடந்தான், அப்படி சிலரை பாராட்டி இருக்கிறார். சிலரை இவன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடவாமல் பொல்லாதவனாய் நடந்தான், அப்படி சொல்லியிருக்கு. அப்போ பைபிள்ல ஒரு மாடல் கவர்மெண்ட், ஒரு அரசாங்கத்தினுடைய மாடல் தாவீது மாடல். அல்லேலூயா. டேவிட்ஸ் மாடல், அதுதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. அந்த தாவீதின் ஆட்சி இனி 1000 வருஷ அரசாட்சியில் நடக்க போகிறது. அல்லேலூயா. தாவீதல்ல 1000 வருஷ அரசாட்சி செய்ய போறது இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை கரெக்டா ஆண்டவர் தாவீதின் குமாரனாக பூமியில கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக சரித்திரத்திலே தெரியும், தாவீதின் ஆட்சி மகிமையான ஆட்சி. அல்லேலூயா. நீதியான ஆட்சி, எல்லாருக்கும் ஒன்று போல செய்கிறவர், ஒரு மேப்பனை போல உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றி ஆளுகை செய்தவர் தாவீது. மக்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்தவர். எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம் தாவீது விஷயத்துல. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சியை இயேசு 1000 வருஷம் வழங்க போகிறார். மாத்திரமல்ல, இயேசு சதாகாலமும் ராஜாதி ராஜா. ஆமென். அதனாலே அவரை பூமியிலே தாவீதின் மைந்தன், தாவீதின் குமாரன் என்கிற நிலையில் கொண்டு வருவது கர்த்தருக்கு சித்தமாயிருந்தது. ஆமென். ஸோ இதை வச்சு தான் அவங்க தாவீதின் ராஜ்யம் சீக்கிரம் வரணும் என்று அவர்கள் விரும்பினார்கள்.
அதை இயேசு எங்களுக்கு தருவார் என்பதை அவர் விசுவாசித்தார்கள். ஆமென். பூமியிலே 1000 வருட அரசாட்சி, நித்தியத்திலே முடிவில்லாத அரசாட்சி இயேசுவின் அரசாட்சி. ஆகவே உன்னதத்தில் ஓசன்னா என்றும் அவரை ஸ்தோத்தரித்தார்கள். ஆமென். இவர் தாவீதின் குமாரன், ஆனால் வெறும் தாவீதின் நாமத்தில் வந்தவர் அல்ல. இவர் தாவீதுக்கும் மேற்பட்டவர். இவர் கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர். அல்லேலூயா. தாவீதின் குமாரன்னா தாவீதுக்கு பேரை வச்சு தானே இந்த குமாரன். இன்னைக்கு நிறைய ஆட்சிகளை பார்க்கும்போது அப்பாவுக்கு பிறகு மகன் ஆட்சி செய்கிறார், அப்பாவுக்கு பேரை வச்சு தான் அவர் வருவார் எழும்பி. அதே மாதிரி தாவீதுக்கு பேரை வச்சு தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார் என்று மட்டும் அல்ல, இவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். இவர் உன்னதத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். சோ இவருடைய ஆட்சி வெறும் தாவீது ஆட்சி, வெறும் உலக ஆட்சி மட்டும் அல்ல. இவருடைய ஆட்சி நித்தியத்துக்குரியது, மகிமைக்குரியது, உன்னதத்துக்குரியது. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அன்றைக்கு ஓசன்னா சொன்னாங்க. ஆமென். எங்களுக்கு இந்த பூலோகத்தில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து எங்களை விடுவிக்கிற ராஜாவாய் ரட்சியும் ஐயா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். அது மட்டும் அல்ல, எங்களை இந்த பூமிக்குரிய பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறோம் மட்டுமல்ல, எங்களுடைய ஆத்துமாவை எல்லா தீமையிலிருந்து விடுவித்து எங்களை உன்னதத்திலே உம்மோடு குடியிருக்க செய்வதற்கு உன்னதத்திலே ஓசன்னா. அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்தவர்களாய் இந்த பெரிய பாக்கியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஆமென். தள்ளப்பட்ட கல்லாய் அவர் நமக்காய் மாறி நமக்கெல்லாம் இன்றைக்கு நிலை நிற்கும்படி கட்டி எழுப்புகிற மூளைக்கல்லாய் மாறி இருக்கிறார். ஆமென். அதுல நம்மளையும் ஒரு கல்லா சேர்த்துக்கிட்டார். ஆமென். ஒரு வெறும் பண்டிகை பலியை போல ஏதோ பலியானார் போனார் என்று அல்ல. இவர் ஏக பலி, ஒரே பலி, அந்த தேவசித்தத்தின் பலி ஆகி அந்த பலி இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு, அந்த ரத்தம் இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு. இயேசுவின் வருகை மட்டும் அந்த பலியினால் மக்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பில் நம்மளையும் கொண்டு வந்தாரே. அல்லேலூயா. என்னை ரட்சித்தவர், அதுக்கு தான் ஓசன்னா. என்னை ரட்சித்தவருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் ஓசன்னா. ஆமென். ஆமென். என்னை பாவத்திலிருந்து விடுவித்தவர், என்னை பரிசுத்தமாக்கிறவர், என்னை பூரணப்படுத்துகிறவர். அல்லேலூயா. கடைசியா நாம் பார்த்தோம், பூமிக்குரிய நிலைகளில் அவர் ராஜாவா எனக்கு வெற்றி தருகிறார், நித்தியத்திலும் எனக்கு ராஜாவா எப்பொழுதும் வெற்றி தருகிறார். அல்லேலூயா. சோ தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஆவியானவர் உங்களுக்கு வேண்டியதை உங்கள் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவரை பாடி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய யோசனை எப்படிப்பட்டது? மனித யோசனை அவரை தள்ளிவிடுவது, ஆனால் தள்ளப்பட்ட கல்லையே மூளைக்கல்லாய் மாற்றுவது ஆண்டவருடைய யோசனை, தேவனுடைய யோசனை. ஆமென். இந்த பண்டிகையோடு வாய்ப்பை பார்த்து இவரை தீர்த்து கட்டிடணும், ஒரு பண்டிகை பலியா மாற்றி போடுவோம் என்பது மனுஷனுடைய எண்ணம். ஆனால் அவர் வெறும் ஒரு பண்டிகையின் பலி அல்லப்பா, ரட்சிப்பின் பண்டிகை என்ற நிரந்தர கொண்டாட்டத்துக்கே அவர்தான் பலி. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பெரிய யோசனை. ஆமென். அவர் வெறும் பூமியில் உன்னை விடுதலை தந்து உனக்கு ஆசீர்வாதம் தருகிறதுக்கு வந்தவர் அல்லப்பா. பூமியில் மட்டுமல்ல, உன்னதத்திலும் நித்தியத்திலும் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க உன்னதத்திலே ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி தியானத்தோடு புரிந்து கொண்டு, யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. உணர்ந்து பாடுவோம். அவர் திட்டமிட்டு செயல்படுத்தினார் சிலுவை பலியை. எவ்வளவு பெரிய யோசனை! ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. புரிந்து பாடுவோம். ரட்சியும் ஆண்டவரே
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓசானா சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளா மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளா சிலுவையினால் மீட்டவர், சிறகுகளால் வேறுபடுத்தி பரிசுத்தப்படுத்துகிறவர், ஆராதனை. ஓசானா எல்லாரும் சொல்லுவோம். உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை. என் சிருஷ்டிகரே ஓசன்னா. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. யார் என் பாவச்சுமையிலிருந்து என்னை மீட்க முடியும் என்று அங்கலாய்த்தேன். இயேசு என் பாவத்தை மன்னித்து, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை முற்றுமுடிய ரட்சித்தருளோ. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல 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 உண்மையா உத்தமமா. ஓ ஓசன்னா ஓசன்னா, எங்களை ரட்சியோ. ஆத்துமாவில் ரட்சித்தவரே, உமது வருகையில் எங்களை சரீரத்திலும் ரட்சியோம் 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 ரட்சியோம். உமக்கே மகிமை என்னாலும், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே புகழ்ச்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீங்க. இந்த ஓசன்னா என்கிற வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கிறதப்பா. எங்களை ரட்சியும் ரட்சியும் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த ஓசன்னாவை ரட்சித்தவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஓசன்னா சொல்ல இன்றைக்கு வைத்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நீர் தள்ளப்பட்ட கல்லா இருந்தோம், இன்றைக்கு ஆவிக்கேற்ற மாளிகையாகிய சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறீர். எங்களுக்கும் அதிலே ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாறுகிற பாக்கியத்தை தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பண்டிகையில் பயன்படுத்தி எல்லா மக்களையும் அந்த உற்சாகத்தில் ஏவி எழுப்பி இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி பண்டிகை பலியை போல மாற்றினார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு தேவாட்டுக்குட்டி, அதற்காகவே நியமிக்கப்பட்டவர், ஒரே தரம் பலியாகி எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், எங்களை பூரணப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தேவனே,
உம் குமாரன் இயேசு இந்த உலகத்தில் தாவீதின் குமாரனாய் வரப்பண்ணினீர். இந்த உலகத்தின் ஆளுகை, 1000 வருட அரசாட்சி, இவைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் பரிசுத்தாவியின் மூலம் நீர் உம்முடைய ஆளுகை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் என்றென்றைக்குமாய் ஆளுகை செய்யும் புதிய எருசலேமிலே பிதா ஆட்டுக்குட்டியானவரோடு நாங்களும் சேர்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சகல பாக்கியங்களை நினைத்து உமக்கு ஓசன்னா, உமக்கு ஓசன்னா என்று சொல்லி உம்மை வாழ்த்துகிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென்.